கெத்செமனே தோட்டத்துக்கு எதுக்கு போறாரு? சீஷரோடு எங்க போறாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போய் என்ன பண்றதுக்குமா? எந்த சூழ்நிலை போனாரு கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேரு என் வீட்டிலே சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, நான் போய் மற்றவங்க எப்படி ஜெபிக்கிறது, நான் போய் மற்றவங்களுக்கு போய் எப்படி ஆண்டவர் பத்தி சொல்றது? அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். நான் ஏன் உங்களுக்கு இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. ஏன் சர்ச்சை பத்தி பேசக்கூடாது, ஏன் பாஸ்டர் பத்தி பேசக்கூடாது சொன்னா, நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல இயேசுவை தவிர மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. ஆமென். அவங்க எவ்வளவு பெரிய பாஸ்டர் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிவாளர் இருக்கட்டும், ஏதாவது ஒரு குறைகள், ஆனா இயேசு மாத்திரம் பரிசுத்தத்துல பரிபூர்ணமானவர். சவுண்ட் வரல? அதான் நான் எப்பவுமே நீங்க யார்கிட்ட போனாலும் சர்ச்சு பத்தி பேசாம, பாஸ்டர் பத்தி பேசாம, சர்ச்சுக்குள்ள காரியம் பத்தி பேசாம, இயேசு பத்தி. யார் பத்தி? ஜோரா, யார் பத்தி? இயேசு பத்தி. அப்ப கவனிங்க, எந்த சூழ்நிலையில இயேசப்பா அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு தன் சீஷரோட ஜெபம் பண்ண போறார்? என்ன பண்ண போறாரு? எந்த சூழ்நிலையில அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு தன் சீஷரை கூட்டு கொண்டு ஜெபிக்க போறார் படிமா? ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்கே உட்கார்ந்திருக்க சொல்லி பேதுருவையும் நீ அவ்வளவு ஃபாஸ்ட் பண்ண அப்படிங்களா வர முடியாது. துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினா, அப்பொழுது என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது போதும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசப்பா எந்த சூழ்நிலையில அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு தன் சீஷரோட ஜெபிக்க போறாருன்னா, அவர் துக்கமா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? துக்கமா இருக்கிறாரு. எந்த அளவுக்கு துக்கம்னா, மரணம் அடையத்தக்கதாக துக்கம். ஆமென். அவருக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு, ஒரு சீஷன் யூதாஸ் என்ன காட்டு கொடுக்க போறான், என்ன ஜனங்க சிலுவையில அடிக்க போறாங்க, நான் சிலுவையில துன்பத்தை பட போறேன், சிலுவையில பாடு அனுபவிக்க போறேன். அந்த பாடு, அந்த துன்பம், அந்த சிலுவை வெளி அவ்வளவு சாதாரணமானது அல்ல. தெரிஞ்சு துக்கம் அடைந்து மரணத்துக்கு ஏதான ஒரு துக்கம் அவர் வாட்டி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை தான், அந்த துக்கத்து நேரில் தான் இயேசப்பா கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போறாருங்க. அல்லேலூயா. இப்ப சாக போறேன்னு தெரியும். யூதாஸ் என்ன பிடிச்சு கொடுக்க போறான், காட்டி கொடுக்க போறான், என்ன இம்சப்படுத்த போறாங்க, என்ன அவமானப்படுத்த போறாங்க, என் வஸ்திரத்தை கிழிக்க போறாங்க, என் சரீரத்தை கிழிக்க போறாங்க, முழு ரத்தம் சிந்த போகிறது, சிலுவையில நான் சாக போறேன். இயேசுக்கு தெரிஞ்சிருந்து கூட அந்த துக்கம், அந்த மரணத்துக்கு எதனா பாரம் அவருக்குள்ள இருந்து கூட இயேசப்பா அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போறாரு. எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சண்டை, புருஷ பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன சண்டை, இல்ல அப்பா பிள்ளைக்கு ஒரு சின்ன சண்டை, இல்ல மாமியார் மாதிரி ஒரு சின்ன சண்டை, ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்கிறோமா? மனசு சரியில்லை, ஒரு மாதிரி பேசிட்டாரு எங்க வீட்டுக்காரு, எங்க மாமியார் மாதிரி பேசிச்சு, என் மருமக பேசிச்சு, அன்னைக்கு என்ன பண்றதுல ஜெபம் இல்ல. ஒரு ஃபங்க்ஷன், வீட்டுல ஃபங்க்ஷன்ல ஃபுல் பிஸியா இருக்கிறோம், அன்னைக்கு ஜெபிக்கிறோமா? சுஸ்தாயிடுச்சு, ஜெபிக்கிறது எனக்கு இப்போ ஆவாது. ஆனா இயேசு பாருங்க, காட்டி கொடுக்க போறேன்னு தெரியும், சிலுவையில மறிக்க போறேன்னு தெரியும், என் மரணம் இவ்வளவு பாடு உள்ளதுன்னு தெரியும். அந்த நேரத்துல கூட கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன பண்ண போறாரு? ஜெபிக்க போறாரு. காரணம் தெரியுமா? அவருக்குள்ள இருந்த ஆத்மா பாரம். என்னது? சாக போறேன், ஆனாலும் நான் ஜனங்களுக்காக என்ன பண்ணும்? கெத்செமனே தோட்டத்துக்கு எதுக்கு போய் பறிப்போம்? அதெல்லாம் ஜெபிச்சாராம். யாருக்காக?
இயேசு ராத்திரிலாம் ஜெபிச்சாருன்னு வேதம் சொல்லுங்க. யாருக்கா ஜெபிச்சுப்பாரு? இன்னைக்கும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார் ஏசப்பா. பிதாவின் வலது பாசத்துல இன்னைக்கும் ஏசப்பா என்ன பண்றாரு? ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாரு. என்ன ஜெபிச்சிருக்கிறாரு? எனக்கு பணம் கொடுங்க, கார் கொடுங்க, பங்களா கொடுங்க, சொத்து கொடுங்க, அப்படியா? இல்ல. இயேசு இன்னைக்கும் என்ன ஜெபிக்கிறாரு? அன்னைக்கும் அந்த கெத்செமனே தோட்டத்துல என்னன்னு ஜெபித்தாரு? அன்னைக்கும் ராவு முழுவதும் இருட்டுல போய் அந்த மலை மேல போய் எதுக்காக ஜெபிச்சாரு? ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஜனங்கள் தெரியாம பாவம் செய்றாங்க, தெரியாம பாவத்துல மாட்டிக் கொண்டிருக்கிறாங்க, தான் செய்வது என்னென்று அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. இவர்களை மன்னியும், இவர்களை ரட்சியும், இவர்கள் மேல கோபப்படாதிரும், இவர்களை நியாயத்தை காமிரும். என் ஜனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே, இவங்களை எப்படியாவது ரட்சியும். பாத்தீங்களா? ஏசப்பா அப்படி ஜெபிக்க, ராவு முழுவதும் ஜெபிக்க, அந்த சாவுக போற நேரத்துல கூட அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபிக்க முக்கியமான காரியம் ஏசப்பாக்கு ஜனங்க மேல ஆத்தும மேல பாரம். என்னது பாருங்க? இப்போ ஒருத்தர் ரட்சிக்க பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறது அதுக்கு பாரம். நான் ரட்சிக்கப்பட்டனே, என் குடும்பம் ரட்சிக்க பண்ணும், எங்க சொந்த ரட்சிக்க பண்ணும், எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ரட்சிக்க பண்ணும், என் கூட இருக்கிறவங்களாம் ரட்சிக்க பண்ணும், நாங்க இருக்கிற இந்த ஏரியா ரட்சிக்க பண்ணும். அது சும்மா வராது, பாரம். அது அந்த பாரம் ஏசப்பாக்குள்ள அந்த பாரம் இருந்துச்சுங்க. அப்போ ஒரு மனுஷன், கவனிக்கிறீங்களா, ஒரு மனுஷன் ரட்சிக்க பண்ணோம்னா அவனுக்கு என்ன பண்ணும்? ஜெபம், பிரேயர். நம்ம சொன்னதை ஏத்துக்க மாட்டாங்க. உள்ள என்ன இருக்குது? அந்த ஆவி இருக்குது. பொல்லாத சாத்தான் அவன் ரட்சிக்கப்படாத படிக்கு அவங்கள கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டை அவுக்கப்படாம அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் இயேசு கிட்ட வரமாட்டான். அது கட்டை அவுக்கப்படனா, அவன் மனக்கண் திறக்க பண்ணனா, அந்த ஆத்மா மீட்புக்காக நீ முதலாவது தேவனை ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்ப அந்த காலம்ல யார் பேர் எழுதுறீங்களோ டெய்லி அவங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கம்மா. தயவு செய்து யாரும் நியாயத்திக்காதீங்க. என் புருஷன் குடிக்காரன், நரகத்தான் போவான், என் மாமியார் அடங்காது, அது எரிகிற அக்கினி காத்துக்குது. பிளீஸ், உங்களை கெஞ்சி காலில் விழுந்து கேட்கிறேன். நம்மளை ஏசப்பா அதுக்காக தெரிந்து கொள்ளல, அவங்களுக்காக ஜெபிக்கணும். யாரும் நியாயத்திக்கிற அதிகாரம் நம்மளுக்கு என்ன இல்ல? இல்லங்க. யாரும் நியாயத்திக்கிற அதிகாரம் நம்மளுக்கு இல்ல. தயவு செய்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியர் செய்கிற பிள்ளைகள், இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள், தயவு செய்து உங்க வாயிலிருந்து யாரையும் தூஷணமா சாபமா தவறா பேசிடாதீங்க. அது தேவ சித்தம் இல்ல. அதுக்காக இயேசு நம்மளை தெரிந்து கொள்ளல. இயேசு சிலுவையில தொங்கும்போது கூட ஆண்டவர் கோபப்படல. இயேசு சிலுவையில தொங்கும்போது கூட அந்த ஈட்டியில குத்தின ஜனங்கள், காரி ஊய்ந்த ஜனங்கள், அவர் பரியாச ஜனங்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்வது என்னன்னு அறியாம செய்கிறார்கள். அந்த சிலுவையில தொங்கும்போது கூட ஆண்டவர் கோபப்பட்டு நியாய தீர்ப்பு சொல்லாங்க, அங்கேயும் ஜெபம் பண்றாரு. காரணம் ஒன்னே ஒண்ணு, அவருக்குள்ள இந்த ஆத்மா பாரம், அவருக்குள்ள இந்த ஆத்மா பாரம். தயவுசெய்து உங்க குடும்பத்துக்காக பாரப்படுங்க. தயவுசெய்து உங்க புருஷனை பார்த்து, மாமியாரை பார்த்து, மருமக்களை பார்த்து, சொந்த மதம் இவங்களாம் திருந்த மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்களாம் நரகத்துக்கு தான் போயிடுவாங்க, இவங்களாம் எரிகட்டும் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்கம்மா? ஜெபம் பண்ணுங்க. ஸ்காட்லாந்து கவனிங்க, வெளிநாட்டுல ஒரு தேசம் ஸ்காட்லாந்து. அங்க கடவுளேன்னு சொல்ற தேசம். அங்க கீழே ஜனெல்லாம் விபச்சாரம், பாவம், குடிப்பழக்கம், வேசித்தனம், கொலை, பலவிதமான பாவத்தை இருந்தாங்களாம். அந்த தேசத்துல இருந்து ஒரு பையன் அமெரிக்கா தேசத்துக்கு வேலைக்காக வந்துக்கிறான். ஒரு வாலிப தம்பி வேலைக்காக வந்துக்கிறான். ஒரு ஹோட்டல்ல ஒரு சப்ளரா வேலை சேர்ந்துக்கிறான். அவனுக்கு இயேசுனா யாரும் தெரியாது. அவன் இயேசு பத்தி எப்பவுமே கேட்டது இல்லை. அவனுக்கு இயேசு பத்தி யாரும் சொல்லியதும் இல்லை. அவனுக்கும் கடவுள் பக்தியே இல்லை. அவனும் ஒரு பாவத்தை தான் இருந்தான். அவனுக்கு நல்லா தெரியும், என் தேசத்துல கடவுள் பக்தியே இல்லை, என் தேசம் விக்கிர இந்த தேசம், என் தேசம் விபச்சார பாவன் இந்த தேசம். அந்த ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரங்க தங்கியிருந்தாராம். ஒரு வார ஊழியத்து நிமித்தம் அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தாராம். அந்த தம்பி சப்ளை பண்றவன் காலை போய், சார்
டீ. அந்த பாஸ்டர், தம்பி ஜீசஸ் லவ்ஸ் யூ. சார் டிஃபன், தம்பி ஜீசஸ் லவ்ஸ் யூ. சார் லஞ்ச், தம்பி ஜீசஸ் லவ்ஸ் யூ. சார் டின்னர், தம்பி ஜீசஸ் லவ்ஸ் யூ. 2 நாள் போனது. அந்த தம்பி கேட்டானா, சார் நான் டீ கொடுக்கும்போது, டிஃபன் கொடுக்கும்போது, லஞ்ச் கொடுக்கும்போது, டின்னர் கொடுக்கும்போது, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போதெல்லாம் அந்த ஜீசஸ் லவ்ஸ் இருக்குல்ல, யார் அந்த ஜீசஸ்? யார் அந்த ஜீசஸ்? அவர் ஏன் என்ன லவ் பண்றாரு? அந்த பாஸ்டர் சொன்னாரா, தம்பி ஜீசஸ் தான் கடவுள், ஜீசஸ் தான் கடவுள், ஜீசஸ் தான் ஆண்டவர், ஜீசஸ் தான் ரட்சகர். அவரு என்ன நேசிக்கிறாரு? சொன்னாரா, உனக்காக ரத்தம் சிந்தினார்ப்பா, உனக்காக ஜீவனை கொடுத்தாருப்பா, உனக்காக அவர் சிலுவையில பாடுபட்டாரு, எனக்காக ஏன் ரத்தம் சிந்தினாரு, எனக்காக ஏன் ஜீவனை கொடுத்தாரு? அவர் சொன்னாரா, பாவம் செய்யற ஆத்துமா செத்து சாகும், பாவத்தின் சம்பளம் மாறணும். பாவம் செய்யுங்க, பாவம் மன்னிப்பு இல்லாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ஒருத்தரும் மோட்சத்துக்கு போக முடியாதுப்பா. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா, பாவத்துல மறைச்சிட்டாங்கன்னா எரிகிற அக்கில போடுவாங்க. ஆனா இயேசு எல்லாரும் நேசிக்கிறாரு. இயேசு அன்புள்ள கடவுள், இயேசு ரொம்ப நல்லவரு. தான் முழு உலக ரட்சிக்க பண்ணும், முழு உலக பாவம் செய்து பாவத்துல மறித்து எரிகிற அக்கில போய் வேக கூடாது சொல்லி அந்த பாவத்தின் சம்பளம் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டாரு. காரணம், ஆண்டவர் உலகத்தின் ஜனங்களை ஆண்டவர் இவ்வளவா நேசிக்கிறாரு. யாரும் நரகத்துக்கு போக கூடாது, யாரும் அந்த நரகத்தை போய் எரிகிற அக்கில வேக கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசுவை பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம ஒருவனும் மோட்சத்துக்கு போக முடியாது. இந்த பையன் உடனே கேட்டானா, சார் என்ன சொல்றீங்க? எங்க தேசம் முழுவதும் பாவத்தை இருக்கிறது சார். எங்க தேசத்தை எங்க பார்த்தாலும் விபச்சாரம், வைசித்தனம், குடிப்பழக்கம், எங்க பார்த்தாலும் கொலை. அப்ப என் தேசம் நரகத்துக்கு போயிடுமா? என் ஜனம் நரகத்துக்கு போயிடுவாங்களா? என் தேசத்துல இயேசுக்கு யாரும் தெரியாது சார், இயேசு பத்தி யாரும் சொல்லல, இயேசு பத்தி நாங்க கேள்விப்படல. அப்ப என் தேசம், என் ஜனம், நாங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுமா? ஆமா தம்பி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம பாவ மன்னிப்பு இல்லாம ஒருத்தர் மோட்சத்துக்கு போக முடியாது. என்ன செய்யணும் சார்? ஏசப்பா சொன்னாரா, அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, உன் தேசம் ரட்சிக்கப்படனா, உன் ஜனம் ரட்சிக்கப்படனா, உன் தேசத்துக்காக, உன் ஜனத்துக்காக ஜெபிக்கணும்ப்பா. உன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. இயேசு ஜெபத்தை கேட்கிறவர். இயேசு ஜெபத்தை கேட்டு உன் தேசத்தையும் உன் ஜனங்களை மன்னிப்பார், உங்க தேசத்தை ரட்சிப்பார். இது கேட்ட மாத்திரத்துல தம்பி வேலையை ரிசைன் பண்ணி தன் வீட்டுக்கு போனான். அவன் ஒரு ஏழை குடும்பம். அந்த வேலை கஷ்ட நிமித்தம் தான் அவன் ஊரை விட்டு ஊருக்கு வந்திருந்தான். அவன் ஒரு சின்ன குடிசை ஏழை குடும்பம். அவன் போனான், யார்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் கொலைக்காரனுங்க, எல்லாம் குடிக்காரங்க, எல்லாம் விபச்சாரக்காரங்க, எல்லாம் கோவக்காரங்க. யார்கிட்ட சொல்ற தைரியம் இல்லை. ஆனா ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஒருத்தர் எரிகிற அந்த அக்கில மாட்டிக்கொள்ள கூடாது. அந்த சின்ன குடிசை வீட்டுல அந்த ஸ்காட்லாந்து தேசத்துல மேப்பை தூக்கி மாட்டினான். டெய்லி ஜெபம் பண்ணுவான் கைகளை விரித்து, ஏசப்பா என் தேசத்தை மன்னிங்க, ஏசப்பா என் ஜனங்களை மன்னிங்க, என் தேசத்தை ரட்சிங்க. பல வருஷம் ஜெபிச்சு 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 இன்னைக்கு ஸ்காட்லாந்து கிறிஸ்துவ தேசமா மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வாலிப பையன் ஜெபத்தை கேட்டு இயேசு தேசத்தின் பாவங்களை மன்னிப்பாரானால், ஒரு வாலிப தம்பி ஜெபத்தை கேட்டு இயேசு தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பாரானால், ஏன் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம குடும்பத்தை ரட்சிக்க மாட்டாரா? நம்ம சொந்தங்களை ரட்சிக்க மாட்டாரா? நம்ம பட்டணத்தை, நம்ம தேசத்தை ரட்சிக்க மாட்டாரா? ஆனா அந்த ஆத்மாக்களுக்காக யார் ஜெபிப்பாங்க? இயேசு பாருங்க, தான் காட்டி கொடுக்கப்படுற ராத்திரியில சிலுவையில் அடிக்கப்பட போறோம் தெரியும், சிலுவையில என்னை துன்பப்படுத்த போறாங்க, சிலுவையில நான் மறிக்க போறேன் தெரியும். அந்த நேரத்துல கூட தேவன் ஜெபிக்கிறாரு. ஆத்மா பாரம். ஒரு ஆத்மா உங்க வீட்டுல உட்காருங்க, எவ்வளவு பேர் வீட்டுல புருஷன் ரசிக்கப்படல, மாமியார் ரசிக்கப்படல, பிள்ளைங்க ரசிக்கப்படல, அப்பா அம்மா ரசிக்கப்படல. ஆனா உங்களுக்கு அந்த பாரமே இல்லை. நான் சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன். வீட்டுல இருக்கிற புருஷனை பத்தி ஒரு பாரமே இல்லை. நான் சொல்ற கேளுங்க,
இதுல பேர் எழுதுங்க. அவங்க யார் ரட்சிக்கப்பட, அவங்க எவ்வளவு பேர் பாவத்தை இருக்கட்டாங்க, அவங்க எவ்வளவு மோசமா இருக்கட்டாங்க, அவங்க எவ்வளவு கெட்ட பழக்கத்தை இருக்கட்டாங்க, அவங்க உங்களுக்கு விரோதமா எவ்வளவு துரோகம் செய்துட்டாங்க, அவங்க பேருக்கு எழுதுங்க. அவங்களுக்காக செபிங்க. நியாய தீக்குன்னு இல்ல, மன்னிங்கப்பா, தெரியாம அந்த பாவத்துல இருக்கிறாங்க, தெரியாம குடிக்கிறாங்க, தெரியாம விக்கத்தை வணங்குறாங்க, தெரியாம உன்னை திட்டுறாங்க, ஏசப்பா மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. உன் ஜெபத்தை அப்பா கேப்பா. உன் ஜெபம் எப்ப பரிபூர்ணம் ஆகுதோ உன்ட்ட ஆண்டவர் பேசுவாரு. போய் என் பத்தி சொல்லு. நீ அப்ப ஆண்டவர் அனுப்பும் போது சொல்லும் போது அவங்க ஏத்துக்கொள்ளுவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ எப்படி நம்ம சுவிசேஷத்தை ஊழியத்தை ஆரம்பிக்கணும் சொன்னா ஜெபத்துல இருந்து ஆரம்பிக்கணும். வருகிறீங்களா? எப்படி சொல்லுங்க, எப்படி ஒரு ஆத்மா சுவிசேஷ ஊழியம் எங்க ஆரம்பிக்கணும்? ஜெபத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எத்தனை போய் சொல்றது இல்ல, நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. போப்பா நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் இயேசுவை ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. நோ, அவள் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது அவ்வளவு சாதாரண காரியம் அல்லவே அல்ல. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள் நடத்த நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இயேசு உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டது ஒரு காசு கொடுத்து பணம் கொடுத்து அல்லங்க, தன் ஜீவனை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. ஒரு ஆத்மாக்கு வேல்யூ அவ்வளவு இருக்குதுங்க, அவ்வளவு இருக்குது. அப்போ முதல் காரியம் அவங்க பேரை எழுதணும். அதுக்கு அடுத்து தெருவுக்கு போவாதீங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஊழியம் உங்க வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க சொந்தத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியாத ஏரியாக்கு போறதோட தெரியாத மனுஷனை போறத தெரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ரட்சிப்புக்கு பிரயாசப்படுங்க. நம்ம கண்ணு மின்னுக்கிற ஆத்மாக்காக பிரயாசப்படுங்க. யாரும் தப்பா பேசாதீங்க, யாரும் நியாயம் தீர்க்காதீங்க, யாரும் கோபம் எதை சொல்லிடாதுங்க. அவங்க எவ்வளவு தான் தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணாலும் ஒரே வார்த்தை சொல்லுங்க, இயேசுனை மன்னிப்பான், இயேசுனை ரட்சிப்பான், இயேசுனை அவர் பிள்ளையா உன்னை மாத்துவார். இந்த பாரம், இந்த தாகம், இந்த விசுவாசம், இந்த ஜெபம் தான் அந்த மனுஷன் ரட்சிக்கும். உனக்கெல்லாம் என்ன பாடு வரப்போதோ, உனக்கெல்லாம் என்ன கெதி வரப்போதோ, நியாய தீர்த்து நீயே நரகத்துக்கு அனுப்பாத. அந்த ஆத்மா நரகத்துக்கு போறதுக்கு நீ ஒரு காரணம் ஆயிடாத. ஓ மூலியமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அத்தான் தேவ சித்தம். ஆமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ஆத்மா சுவிசேஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? பேசணும். எப்படி சொல்லுங்களேன்? அந்த ஆத்மா பேர் எழுதி ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே முழங்கால் போட்டுட்டு, உங்க வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படல, உங்க சொந்தக்காரர் யாரும் ரட்சிக்கப்படல, உங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, இப்போ அவங்கள கண்ணு மீன கொண்டு வாங்க, சிலுவைக்கு மீன கொண்டு வாங்க, சிலுவையில தொங்கின இயேசுக்கு மீன கொண்டு வாங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் தான் அப்படியே முழங்கால் போடுங்க. உங்க வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படலையோ, உங்க வீட்டுல யாரு இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, ஒருவேளை அவங்க பாவத்துல இருக்கிறாங்களா, குடிப்பழக்கத்துல இருக்கிறாங்களா, இயேசுவை நம்பாம திட்டுறாங்களா, இயேசுவை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன் தூசிக்கிறாங்களா, அப்படியே கைகளை கூத்தி கண்களை மூடி அந்த சிலுவைக்கு நேராக அந்த ஜனங்களை கொண்டு வாங்க. அவங்க பேரு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா அவங்கள மன்னிங்க, ஏசப்பா என் கணவனை மன்னிங்க, ஏசப்பா எங்க அப்பா அம்மாவை மன்னிங்க, என் மருமகளை மன்னிங்க, எங்க பிள்ளைகளை மன்னிங்க. தெரியாம அந்த பாவத்தை இருக்கிறாங்க ஏசப்பா, தெரியாம அந்த பாவம் செய்யறாங்க ஏசப்பா. அவங்கள ரட்சிக்கப்படணுமே சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லி சொல்லுங்க. முதலாவது அவங்கள மன்னிங்கன்னு சொல்லுங்க. தெரியாம செய்றாங்க. ஏசப்பாவே ஜெபிச்சாரு, பிதாவே இவங்களை மன்னியும், சிலுவில குத்தின, சிலுவில தொங்கி வச்ச, சிலுவில பரியாசம் பண்ண, சிலுவில கசப்பு தண்ணி கொடுத்தாரு ஜனத்தை பார்த்து ஏசப்பா ஜெபிக்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். அந்த பாரம் உங்களுக்குள்ள வரட்டும், அந்த ஏசப்பாக்குள்ள அந்த பாரம் உங்களுக்குள்ள வரட்டும். அந்த பாரம் இல்லாம மத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியாது, அந்த தாகம் இல்லாம மத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியாது. அப்பா அப்பா, ஒருவேளை நீங்க மௌனமா இருந்துட்டீங்கன்னா, ஒருவேளை உங்க குடும்பத்தை ரட்சிக்க ஜெபிக்காம இருந்துட்டீங்கன்னா,
ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு சூழ்நிலை வரும், நீ அப்பாவை நோக்கி கதறுவாய். ஆண்டவருடன் பார்த்து கேட்பாரு, ஆண்டவர்கிட்ட கணக்கு கேட்பாரு. உன் பாவத்தை மன்னிச்சேனே, உன் நோயை குணமாக்கினே, நான் உன்னை எவ்வளவு ஆசை வச்சேனே, நீ ஒரு நாள் அது உன் குடும்பத்துக்கு அன்பு சொன்னியா, உன் சொந்தத்துக்கு என் பத்தி சொன்னியா மகளே, அவங்களுக்காக ஜெபிச்ச மகளே, அவங்களுக்கு என்னைக்காவது என் பத்தி எனக்கு காமிச்சியா நீ? ஆண்டு சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லி ஜபிங்க. முதல்ல உன் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, உன் வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படல, உங்க சொந்தம் பந்தம் குடும்பங்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப தெரிஞ்சுங்க, அவங்க பேர்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ அவங்க மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. முதலாவது அவங்கள மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க ஏசப்பா, அவங்கள ரட்சிங்க ஏசப்பா, உங்க பிள்ளையா மாத்துங்க ஏசப்பா, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே. அப்பா உமக்குள்ள இந்த பாரதி எங்களுக்கு தாங்க சப்பா. தொடர்ந்து நான் அந்த ஆத்மாக்காக ஜெபிக்க எங்களுக்கு தாகம் கொடுங்க, எங்களுக்கு பாரம் கொடுங்க. அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். நம்ம யாரோ கருவோம். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. ஒரு 2 சரணத்தை பாடி நம்ம அடுத்து எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரயோஜனமா இருக்குதுங்களா? எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க? பிரயோஜனமா இருக்குதுங்களா? ஹல்லேலூயா. இது தேவ ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம பாடல் புஸ்தகத்துல 140 பாடல், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தம். படி கர்த்தர். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை, ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, ஹல்லேலூயா. செல்லட்டும் 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 ஜெபசேனை துதி சேனை, ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, ஹல்லேலூயா. கைதடி கைதடி. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாகும், சோத்ரப்பா. கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்மாக்கு ரட்சிக்கப்பட சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு முன்பாக
அந்த ஆத்மாக்கு என்ன தேவைப்படுது? ஜெபம். புரியுதுங்களா? அப்ப இயேசு சுவாமி அவர் ஏன் ராவு முழுவதும் ஜெபிச்சாரு? அவர் எப்படி அற்புதம் செய்து அநேக ஜனங்களை ஆண்டவர் பிள்ளையா மாத்தினார்னா ஜெபம். ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? உங்க சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணுமா? உங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள், உங்க தெருவு, உங்க ஏரியா ரட்சிக்கப்படணுமா? அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஜெபம். அப்ப ரெண்டாவது கவனிங்க, வெறும் ஜெபிச்சா போதாது, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு தேவை. என்ன தேவை சொல்லுங்க? என்ன தேவை? அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு தேவை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய ஜனங்க தேவையில இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க? ಇವತ್ತು ತುಂಬಾ ಜನ, ಅನೇಕ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಜನ ತುಂಬಾ ಅಗತ್ಯಗಳಿದ್ದಾರೆ. கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தேவையில இருக்கிறாங்க. என்ன தேவை? சமாதான தேவை, அன்பு தேவை, சுகம் தேவை, சந்தோஷம் தேவை, விடுதலை தேவை. இப்படி பல கோடி மக்கள் பல விதத்துல தேவையோடு இருக்கிறாங்க. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு ஒரே வழி இயேசு. ஆமென். அவர் சமாதான பிரபு. அவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில பாவங்களை மன்னிக்க முடியும், நோய்களை குணமாக்க முடியும், நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில சமாதானம் கொடுக்க முடியும். ஆமென் சொல்றீங்களா? அப்போ இந்த தேவை உள்ள மக்களுக்கு, யாருக்கு? சரியா கவனிக்கணும். யாருக்கு? யாருக்கு? சுவிஸ் கவனிங்க. இப்போ ஷாம் உட்காந்துக்கிறாரு. இவர் நல்லா தான் இருக்கிறாரு. ஒரு ஜுர மாத்திரை எடுத்துட்டு, ஏய் இந்தப்பா ஜுர மாத்திரை சாப்பிடுவாரா? அங்கிள் எனக்கு ஜுரமே இல்லை அங்கிள். ஏய் இந்தப்பா ஒரு பேதி நிக்கிறதுக்கு மாத்திரை. அங்கிள் பேதி இல்லை அங்கிள். அப்போ யாருக்கு சுவிசேஷம் தேவை? யாருக்கு இயேசு தேவைனா தேவை உள்ள பிள்ளைகளுக்கு. தேவையில்ல. நீங்க கவனிக்கணும். நான் பொதுவா தான் பேசுறேன், ஜெனரலா தான் பேசுறேன். இந்த ஊழியத்துல இது வரைக்கும் எந்த ஆதாயத்தையும் லாபத்தை எதிர்பார்க்காம இயேசுக்காக பேசுறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் சுயமா பேசுறேன். எப்படி பேசுவேன்? எல்லாரும் இங்கே வாங்க, ஏன் அங்கெல்லாம் போறீங்க, இங்க வந்து உட்காருங்களேன், இங்க கூட சேர்ந்து ஆராதிங்களேன். இது சுயம். ஆனா நான் இந்த உலகத்துல சுய லாபத்தை பார்க்காம, எந்த ஒரு ஆதாயத்தை பார்க்காம இயேசுவை மாத்திரம் பார்க்கிறேன். ஆமென். எனக்கு தேவைப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு தான் கொடுக்கணும். சவுண்ட் வரல? ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. தயவு சேர்ந்து இன்னைக்கு நம்ம தேசம் ஏன் ரட்சிக்கப்பட மாட்டேங்குது? தேசத்துல ஏன் இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் பெருக மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப சொன்ன எக்ஸாம்பிள், ஆண்டு இயேசு யாருக்கு தேவைன்னா, யாருக்கு தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இயேசு கொடுக்கணும். ஆமென். பலவீனப்பட்டா தான் மாத்திரை கொடுக்கணும். இப்போ இவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் போனவங்களுக்கு, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் என்ன கேட்பான்? என்ன விஷயம், என்னாச்சு, ஏன் வந்துக்கிறீங்க? சும்மா வந்த சார். சும்மா வந்த சார். என்ன பண்ணுவான்? உடனே 101க்கு ஃபோன் பண்ணுவான். எங்கேக்கு? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு கேஸ் சும்மா வந்துக்குதுங்க. ஒரு கேஸ் சும்மா வந்துக்குது. அப்ப கவனிங்க. இப்போ நீங்க போன சொல்லு, சார் ரொம்ப இரும்புல சார், 3 நாள் சாப்பிட முடியல சார், தூக்கம் வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன நினைக்கிறான்? ஓ இவருக்கு தூக்கம் தேவைப்படுது, இவருக்கு சுகம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்று என்ன கொடுக்குறாரு? மாத்திரை கொடுக்குறாரு. சொல்ற இப்பதான் சாப்பிடணும், இப்படித்தான் எடுத்துக்கணும், இத்தனை டெம்பரேச்சர் எடுக்கணும், இத்தனை நாள் சாப்பிடணும். என்ன ஆயிடும்? அப்போ அப்படி கரெக்டா அப்படி பண்ணாருன்னா என்ன ஆயிடும்? இருக்கு சுகமாயிடும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, தேவையில்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? இயேசுவை ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுகிறோம்? ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்கன்னு தெரியும். எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க சர்ச்சு எவ்வளவு பெருசு தெரியுமா, எங்க பாஸ்டர் எவ்வளவு பெரிய தெரியுமா. இப்ப இந்த சர்ச்சில் எங்க போயிட்டாங்க? இந்த சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இந்த சர்ச்சில் இருந்து இங்க வந்துட்டாங்க. இந்த சர்ச்சில் இருந்து இங்க தான் சுத்தி இருக்கிறாங்க. சர்ச்சு தான் மாறுது, ஆள் தான் மாறுதுன்னா ஜனம் மாறல. அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
நம்ம டார்கெட் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க இல்ல, தேவ ஜனங்க நிறைய இருக்கிறாங்க நம்ம தேசத்துல, நம்ம பட்டணத்துல, நம்ம ஏரியால, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்துல நிறைய பேருக்கு இயேசு தேவை. அவங்களுக்கு தான் இயேசு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் இயேசு ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க தான் கர்த்தர் பிள்ளையா மாறுவாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, யார் ரட்சிக்கப்படலையோ ஒரு கவனிக்கணும். நான் சொல்றது வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப கிறிஸ்துவங்க தான் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா குடிக்கிறாங்க. அடிக்கூடாதுமா ப்ளீஸ், பசங்க அடிக்கூடாது. பசங்க அப்படி பண்ணுவாங்க. விட்டுரு பாப்பா, விட்டுரு, பசங்களை அடிக்கூடாது. விட்டு ஃப்ரீயா விட்டுரு ஃப்ரீயா விட்டுரு. பசங்களை அடிக்கூடாது. பசங்க அப்படிதான் இருப்பாங்க. சரி கவனிங்க. பொங்கல் தரேன்டா பையா, பொங்கல் இதப்பறா. நீங்க பசங்களாம் சாதாரண கணக்கு போடக்கூடாது. முந்தினத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தோம், விசிட்டிங் போயிருந்தோம். நாங்கள் போகிற நேரத்துக்கு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க மீன் குழம்பு. சரி, எனக்கு பேஜராயிடுச்சு. என்னப்பா சாப்பிடும் போது போயிட்டுமே அப்படி. 7:30 மணிக்கு தான், அப்போதான் டைமு. சரி, நான் இப்போ உள்ளே போகலாமா வான்னு அவங்க எங்களை பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. அதில் ஒரு பையன் வந்து இப்படி இருப்பான். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் சொல்லி இப்ப அவங்க குடிக்கிறாங்க, பாவம் செய்றாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு ஜெபிக்க கூடாதா? கண்டிப்பா அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். ரட்சிப்புன்னா என்ன தெரியுமாங்க? யார் ரட்சிக்கப்பட்டங்க? முழு உலகத்தை இச்சைகளை, ஆசைகளை, பாவங்களை வெறுத்து இயேசுக்காக வாழ்தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி தண்ணி அடிக்காம ரட்சிக்கப்படலாம. இயேசுவை தெரிஞ்சும் தப்பு பண்றாங்க, அவ்வளவுதான். ஒரு தாத்தா, ஒரு அங்கிள் சித்தார்த்தில் மெடிக்கல் ஸ்டோர் வைக்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னா, சித்தார்த்தில் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுட்டு இருந்தேன். டீ கடை இருந்துச்சு எதிர்க்க. சரி, நான் டீ குடிக்கலான்னு போனேன். டீ குடிக்க போகும்போது அந்த அங்கிள் என்ன பண்ணாரு, ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாரு. ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நான் சொன்னேன், அங்கிள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஏ முட்டாள், யாரா சொன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு? அவர் அப்படிதான் பேசுவார். அவர் கொஞ்சம் ரஃபா தான் பேசுவார். இப்போ கூட அப்படிதான் இருக்கிறாரு. ஆனா நல்ல அங்கிள். நான் கடைக்கு வந்தேன்னா டீ வாங்கி கொடுப்பேன். வயசான தாத்தா வந்துட்டாரு, டீ வாங்கி கொடுத்தா பப்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிதான் பேசு. சில நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாரு, சாப்பாடு கொடுத்தா சிஸ்டர்ட்ட, என்னம்மா சாம்பார் கொடுத்துட்டா கச்சுக்கத்துக்கணும் அல்லவா, அப்படிதான் அவர் பேசுவாரு. அப்போ அவரு, அங்கிள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஏ முட்டாள், எவனா சொன்ன ரட்சிக்கப்பட்டேன்னு? ஆமா அங்கிள், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஞானசம் எடுத்துட்டேன், நான் பைபிள் எல்லாம் படிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு அவர் சொன்னாரு. நீ ரட்சிக்கப்படல, இயேசுவே தெரிஞ்சிருக்கிற. நான் உங்களை கை தட்ட சொல்ல, கொஞ்சம் கவனமா கேளுங்கன்னு சொல்றேன். பொங்கல் இன்னைக்கு பொங்கல் தமிழ்நாட்டு கல்யாண சாப்பாடு. இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் ரொம்ப நாள் யூடியூப்ல பார்த்துருந்தேன். சரி, ஏன் நம்ம ஜனக்கா செய்யக்கூடாது சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பொங்கலும் ஒரு பிரிஞ்சி ரைஸ் உங்களுக்கு செய்து வச்சுக்கிறேன். சரி கவனிங்க, அது கரெக்டாக இப்போ இன்னும் நமக்கு 40 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சிடுவோம். எக்ஸாக்ட் 1 o'clock முடிஞ்சிடும். வயிறப்பி சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு ஊழியம் செய்ய போறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி கவனிங்க, அவர் சொன்னாரு, நீ ரட்சிக்கப்படலப்பா, இயேசுவை தெரிஞ்சு கொண்டிருக்கிறே. எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுக்கிறான்னு நிச்சயம் தெரியுமா? ஏசப்பா வரும்போது உன் கை பிடிச்சு, மகனே வா, நீ என்னுடையவன், என் ராஜ்யத்துக்கு உடையவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டு சொல்லுமா,
அன்னைக்கு தான் நிச்சயம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா, சந்தோஷமா, அல்லேலூயா. அப்ப இப்போ நம்ம ரட்சிக்கப்படலையா, ரட்சிப்பு பட்டு நம்ம சொன்னா கூட நிச்சயம் இயேசு கிட்ட தான். இன்னைக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல. நிறைய பேர் ஊழிய சேர்ந்து கூட பாவத்தை போன நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் ஆண்டுக்காக வாழுவேன், ஆண்டுக்காக நிற்பேன், ஆண்டுக்காக ஓடுவேன்னு சொன்னாங்களா, இன்னைக்கு பாவத்துக்காக ஓடுனுங்கிறாங்க. அவங்க போய் நம்ம ரட்சிக்கப்பட்டு சொல்ல முடியாது. அப்ப கவனிக்கணும். அப்ப தப்பு பண்றது யாரா இருந்தாலும் அவங்க ஒன்னும் ரட்சிக்கப்படலை. அவங்க பாஸ்டரா கூட இருக்கட்டும், மூப்பரா கூட இருக்கட்டும், மூத்த கிறிஸ்துவ கூட இருக்கட்டும், அவங்க யாரா இருந்தாலும், இந்துங்க இருக்கட்டும், முஸ்லீம் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க பாவம் செய்தாங்கன்னா இன்னும் என்ன பண்ணல, அவங்களுக்கு இயேசு தேவை. அவங்களுக்கு இயேசு தேவை. அவங்களுக்கு தைரியமா இயேசுவை பத்தி என்ன பண்ணலாம், சொல்லலாம். எங்க பிரச்சனை வருது, ஏன் இது சொல்ல வரேன்னா, எங்க பிரச்சனை வருதுன்னா, நான் மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஏவுறபடியால, எனக்குள்ள ஒரு டீச்சிங் பண்ணுறதுனால, அந்த டீச்சிங் அந்த ஆவியில் நிரம்பி உங்களுக்கு சொல்றது என்னன்னா, தயவு சேர்ந்து ஊழியம் என்பது, சுவிசேஷம் என்பது சபை பத்தியோ ஊழியத்தை பத்தியோ ஊழியக்கார பத்தி அல்லவே அல்ல. புரியுதுங்களா? ஊழியம் என்பது, சுவிசேஷம் என்பது, காஸ்பல் என்பது சபை பத்தியோ ஊழியக்காரனை பத்தியோ ஊழியத்தை பத்தியும் அல்ல. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் தடை. கவனிக்கணும். அப்போ சுவிசேஷம் என்பது இயேசு. அது சொல்லுங்கம்மா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு, இவரு குடிச்சுன்னுக்கிறாரு, தப்பு செய்யணுக்கிறாரு. இப்போ நான் போயிட்டு பிரதர் எங்க சர்ச்சுக்கு வாங்க பிரதர், சொல்லுவார் நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், எங்க பாஸ் நல்லூர் பிரதர், எங்க பாஸ் நல்லூர் தான். அப்ப என்ன ஆகுது, தடை. என்ன பேசிக்கிறேன் இப்போ, வாக்குவாதம் ஆகுது. ஏன்னா நான் என்ன பத்தி பேசிக்கிறேன், சர்ச் பத்தி பேசிக்கிறேன், நான் பாஸ்டர் பத்தி பேசிக்கிறேன். அப்ப கவனிங்க, தயவு சேர்ந்து யாரா இருந்தாலும் சர்ச் பத்தி பேசாதீங்க. தட் இஸ் நாட் அவர் டியூட்டி, அது நம்ம வேலை இல்லை. தட் இஸ் நாட் யுவர் மினிஸ்ட்ரி, அது நம்ம ஊழியம் அல்ல. அவங்க யாரா இருக்கட்டும், நான் ஒன்னு சொல்ற பாருங்க, இந்த சபையில இந்த ஜபகோபுரத்துல நீங்க உட்காரணும் தேவ சித்தம்னா கண்டிப்பா வருவீங்க. இந்த இடத்துல நீங்க உட்காரணும்னு யார் சித்தம், தேவ சித்தம்னா கண்டிப்பா இங்க உட்காருவீங்க. இங்க உட்காரணும் தேவ சித்தம் இல்லாம நான் உங்களுக்கு என்னத்தான் கம்மு போட்டு உட்காரச்சா கூட நீங்க பிச்சு தான் எஞ்சி ஓடுவீங்க. புரிஞ்சுக்கணும். நம்ம நோக்கம் சபையில உட்கார வைக்கல, ஏசப்பா கிட்ட உட்கார வைக்கணும். ஆமே. அதான் தான் மறுபடியும் சொல்றேன், தயவுசெய்து இந்த சபை பத்தி பேசாதீங்க, ஊழியக்கார பத்தி பேசாதீங்க, உங்க ஊழியத்தை பத்தி பெருசா சொல்லாதீங்க. ஆத்மாக்கு தேவை இயேசு என்ற டானிக். ஆத்மாக்கு தேவை இயேசு. நீங்க இயேசு பத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு ஜெபிங்க, கண்டிப்பா நீங்க போறதுக்கு அவங்க வருவாங்க. நீ கூப்பிடாம அவங்க வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப கண்டிப்பா சுவிசேஷை யாருக்கு தேவைன்னா, தேவை உள்ள பிள்ளைகளுக்கு. யாருக்கு யாருக்கு தேவை? ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட, நல்லா பரிசுத்தமா இருக்கிறவங்கள்ட்ட, நல்லா ஏசப்பட்டு ஜெபிக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க, கூப்பிடாதீங்க. ஆத்மாவை தேடி போங்க, ஆத்மாவை தேடி போங்க. தேவ மனுஷனை தேடி போங்க. தேசத்துல, பட்டணத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம ஜாதியில, நம்ம சொந்தக்காரல, நம்ம தெருவுல நிறைய நோயாளி இருக்கிறாங்க, நிறைய குடிக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய பாவிங்க இருக்கிறாங்க, நிறைய தேவையான இருக்கிறாங்க, கடப்பிச்சு இருக்கிறாங்க, குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது, குடும்பத்துல கண்ணீர் வேதனை. அப்படிப்பட்ட தேவையான பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க, இயேசுவை கொடுங்க. தேடி போகணும், தேடி போகணும். பைபிள் சொல்ல போய் நான் தேடி போனோம், நான் தேடி போகணுமா? கவனிங்க, காஸ்பல், காஸ்பல், காஸ்பல் சொன்னா இப்படி போகணும்னு அர்த்தம். பைபிள் சொல்லப்பட்ட வாசிக்க வாசனம் மேத்யூ 9 அதிகாரம் 35 வாசிமா தமிழ். மேத்யூ 9 verse 35 to 38. 9 அதிகாரம் 35 வசனம் பாருங்க, சீக்கிரம் படிமா. பின்பு இல்லாம மொல்லமா கொஞ்சம் ஸ்லோவா படி, எனக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம். பின்பு இயேசு சகல பட்டணங்களும், எங்க இயேசு சுவிசேஷ சொல்ல எங்க போறாரு? சகல பட்டணங்களிலும், அப்புறம் எங்க கிராமங்களிலே
கார்ல போய் அப்படியா? ப்ளீஸ் கவனிக்கணுங்க, கவனிக்கணும். சுவிசேஷம் எங்க? ஜெபம் என்பது தேவ பாதம். சுவிசேஷம் என்பது நம்ம என்ன பண்ணோம்? வெளியே வரணும். யார்கிட்ட? வெளியே போகணும். யார்கிட்ட? தேவை உள்ள பிள்ளைகள்கிட்ட. இயேசுக்கு யார் தேவை, யார் துக்கம், யார் கண்ணீர், யார் வேதனை, யார் வியாதியில பாவத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட நம்ம போக வேண்டும். பைபிள் சொல்கிறது, இயேசு பட்டணம் எங்கேயும் கிராமம் எங்கேயும் சுத்தி நடந்து ஜப ஆளுகளை உபதேசித்து. பாத்தீங்களா, பாத்தீங்களா? ஏசப்பா என்னத்த சுவிசேஷம் அறிவிச்சுக்கிறாரு? தேவன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. அவர் போய் நான் எவ்வளவு பேர் பாஸ்டர் தெரியுமா, நான் எவ்வளவு பேர் கடவுள் தெரியுமா, நான் எவ்வளவு பேர் அற்புதம் செய்ய தெரியுமா, எனக்கு எத்தனை சர்ச்சுக்கு தெரியுமா அப்படி சொன்னாரு? சொன்னாரா? அவர் கிராமம் எங்க போய் பட்டணம் எங்க போய் எல்லா கிராமத்துல போயிட்டு அவரு தேவன் ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவனை பற்றி சுவிசேஷம் படிமா. போதும். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசப்பா சுவிசேஷத்தை அறிவிக்க எங்க போனாரு? கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, பேய் பிடிச்சவங்கள்ட்ட, வியாதி பிடிச்சவங்கள்ட்ட, சமாதானம் இல்லாமல்ட்ட, அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் யார் தேவையோடு இருக்கிறாங்களோ இயேசப்பா நடந்து கொண்டு அந்த செமந்து போனாரு. அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, தேவன் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம், பரலோகத்துக்குரிய சுவிசேஷம். சர்ச் பத்தி இல்லைங்க, பாஸ்டர் பத்தி இல்லைங்க, நம்ம பத்தி இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர், நான் எவ்வளவு சில பேர் உடம்பு சில கூப்பிட்டுருப்பாங்க, இவங்க வந்து இயேசப்பை பத்தி பேச மாட்டாங்க. நான் அங்க ஜெபிச்சனா அதாச்சா, இங்க ஜெபிச்சனா இதாச்சா, அங்க போய் போட்டனா அப்படியாச்சா, இதுதான் பேசுவாங்க. யாரை பத்தி பேச மாட்டாங்க? இயேசு பத்தி சொல்லவே மாட்டாங்க. இயேசப்பா இங்க நான் தான் கடவுள்பா, நான் தீர்க்கதரிசிப்பா, நான் ஜெபிச்சா பேய் ஓடுதுப்பா, நோய் போதுப்பா சொல்லவே இல்லை. இயேசப்பா காஸ்பல் மினிஸ்ட்ரி, ராஜ்யத்துக்குரிய மினிஸ்ட்ரி, தேவனை குறித்து பேசுறாரு. எது குறித்து? எது குறித்து? தேவ ராஜ்ய குறித்து. நீங்க சுவிசேஷம் இயேசு குறித்து தான் பேசணும். யார் குறித்து? ஏன்னா அவர் தான் ரட்சகர், இயேசு தான் ரட்சகர். படிமை தங்கச்சி மறுபடியும் படிமை வசனம் 36 35. போதும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசிக்கிட்டாரு. கவனிக்கணும். அப்போ ஒண்ணு, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணும்? ஒரு ஆத்மா ரட்சிப்பு என்ன பண்ணும்? ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கணும், அந்த ஆத்மா ரட்சிப்புக்கு ஜெபிக்கணும்னா முதலாவது ஜெபிக்கணுக்குள்ள ஆத்ம பாரம். என்ன பாரம்? என்ன பாரம்? ஆத்ம பாரம் இருக்கணும். ரெண்டாவது, சுவிசேஷத்தை அறிவிக்க தேவையுள்ள பட்டணங்களுக்கு, தேவையுள்ள வீட்டுகளுக்கு, தேவையில்லை தெருவுகளுக்கு, தேவையில்லை குடும்பங்களுக்கு, தேவையில்லை சந்துக்கு போனா அந்த ஜனங்கள் மேல அன்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? சொல்லுங்கய்யா. எவன் கேட்டா எனக்கு என்ன, எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் நரகத்துக்கு போனா எனக்கு என்ன, எவன் ரட்சிக்கப்பட்டா என்ன? இல்ல, தேசத்து மேல, ஜனங்க மேல, பட்டணங்க மேல, சொந்தக்கார மேல என்ன இல்ல? அன்பு இல்லைங்க. ஒருத்தர் மேல உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா, ஐயோ அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, ஐயோ அவங்க பாவத்தில் இருக்கிறாங்களே, ஐயோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே, ஒருவேளை செத்தா நரகத்துக்கு போயிடுவாங்களே, அதுக்கு முன்பாக நான் போய் இயேசுவை பத்தி சொல்லி அவங்கள ரட்சிக்க நடத்தணும். அவங்க மேல என்ன வரணும்? நம்மளுக்கு என்ன வரணும்? அன்பில்லாத தானே அப்படி சும்மாக்குறீங்க. வீட்டுல எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லிக்கலாம்? இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் எப்படி இருக்குது? வீட்டுல நம்ம வீட்டு சுவிசேஷம் எப்படி இருக்குதுங்க? உன்னை கர்த்தர் நியாயத்தை தருவாரு. நான் உபவாசம் போட்டு ஜெபிச்சேன், உன்னை கர்த்தர் தூக்கிடுவாரு. சுவிசேஷம். எங்க சொந்தக்காரெல்லாம் நரகத்தை போவாங்க பிரதர். சுவிசேஷம் இதுங்க, இத சுவிசேஷம். சொல்லுங்க. அது அன்பில கோபம், உள்ள இருக்கிற கோபம், உள்ள இருக்கிற எரிச்சல், உள்ள இருக்கிற போராமை, உள்ள இருக்கிற கசவு அதை வெளியே காமிக்குது. உங்களுக்குள்ள இயேசுவின் ஆவி, உங்களுக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உள்ள இருப்பதனால் நீங்களும் இயேசுவை போல ஜனங்களுக்கு மேல ஒரு அன்பு காட்டுவீங்க. என்ன காட்டுவீங்க? அன்பு தாகம். அந்த தாகம் பாரம் தான் ஜெபிக்க முடியும்.
அதே போல நீங்க பட்டணத்துக்கு, கிராமங்களுக்கு, தெருவுக்கு, சந்துக்கு, உங்க ஏரியாக்குள்ள நீங்க சொல்ல போனா அந்த ஜனத்து மேல, அந்த பட்டணத்து மேல, அந்த கிராமத்து மேல, அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு அன்பு இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஒரு டிஎல் மோடி, யாரு? மோடி இல்லமா, டிஎல் மோடி என்ற பாஸ்டர் கவனிக்கணும். ஒரு பெரிய ஊழியக்காரு. நான்லாம் சுவிசேஷம் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன்ப்பா. நான்லாம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். என் குடும்பம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் சம்பாதனை என்ன, என் படிப்பு என்ன, என் அழகு என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் போய் தெருவில் போய் ஊழியம் செய்யறதா? நான் எரியும் அவங்க வீட்டுக்கு போகணுமா? அவங்களுக்கு தேவைப்பட்டா வராங்க. நோ, இது கசப்பு, எரிச்சல், போராமை, பெருமை, துரங்காரம், ஆங்காரம். ஆனா உனக்குள்ள ஏசப்பா போல கவனிங்க. ஏசப்பா அவர் கடவுள். பட்டணத்துக்கு, கிராமத்துக்கு நடந்து போய் என்ன பண்றாராம்? சுவிசேஷம் அறிவிக்க அன்புங்க. ஜனங்க மேல எப்படியாவது ரட்சிக்கப்பட்டணும், எப்படியாவது ஆண்டவர்ட்ட வந்துடணும். ஜனங்க மேல ஒரு அன்பு. அப்போ இவரு பெரிய ஊழியக்காரு. அவர் கூட்டம் வச்சாருன்னா 3 லட்சம் 5 லட்சம் ஜனம் வருவாங்களாம். எத்தனை லட்சம்? ஜோர பேசுற எத்தனை லட்சம்? தூங்குறாங்க. அல்லேலூயா, சோத்திரம் ஐயா. எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு துக்கம். இன்னும் இப்பதான் 2வது பாயிண்ட் போயிருக்கிறோம். 4 பாயிண்ட் இருக்குது. சோத்திர ஏசப்பாக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கவனிங்க, எத்தனை லட்சம்? 3 லட்சம் 5 லட்சம் ஜனம் வருவாங்களாம். அவர் கூட்டத்தை ஜெபம் பண்ணார்னா ஊமைகள் பேசுவாங்களாம், செவிட்டுக்கால் திறக்கப்படுமா, குருட்டு கண்கள் திறக்கப்படுமா, செப்பானிகள் நடுப்பார்களாம், பிசாசுகள் கதறி வெளியே ஓடி வருமா, எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குமா? அவ்வளவு அற்புதம் நடக்குமா? அவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரு, கர்த்தரால பயன்படுத்துற ஒரு உகந்தமான ஊழியக்காரு. ஆனா அவருக்குள்ள ஒரு பொருத்தனை, அவருக்குள்ள ஒரு பாரம். ஏசப்பா, நான் மீட்டிங் வச்சா லட்சங்கள் ஜனம் வராங்க, அது எனக்கு பெருசுல. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது, எத்தனை பேருக்கு கை மேல போயிட்டோம்? எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது 1 நிமிஷம்? எத்தனை நிமிஷம் சுவிசேஷம்? எத்தனை நிமிஷம்? தயவு சேர்ந்துமா, தயவு சேர்ந்து உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், ஊழிய என்ற பேர்ல அட்டுரை பண்ணாதீங்க. ஊழிய என்ற பேர்ல ஊழியல் பண்ணாதீங்க. ஏசப்பா நாம தூசிக்கப்பட வைக்காதீங்க. சில பேர் ஊழியன்று போய் ஊருக்கு அதெல்லாம் பேசி அதை நாரி வச்சு வந்துடுறாங்க, அந்த குடும்பத்தையே ஒடிச்சு வந்துடுறாங்க. அப்படி வேண்டவே வேண்டாம். எத்தனை நிமிஷம் ஊழியம்? 1 நிமிஷம் தான். ஒரு வீட்டுக்குள்ள போனா ஒரு பாட்டு பண்ணீங்களா, அவங்க கதெல்லாம் பேசக்கூடாது, அவங்க சொல்ற கதெல்லாம் கேட்க கூடாது. கவனிக்க, சில பேரு ஸ்டோரி சொல்லினே இருப்பாங்க. நீங்க ஆமாவா, அப்படியாக்கா, அப்புறம் அவங்க சொல்ல போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரே வார்த்தை சொல்லணும், எல்லாம் இயேசுக்கு தெரியும். உங்க கதை ஃபுல்லு ஏசப்பாக்கு தெரியும். நான் ஜெபம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா சொல்லிட்டு வந்துனே இருக்கணும். ஆமாவாக்கா, அப்படியாக்கா, டீ எது இல்லையாக்கா, வாசனை எது வருதுக்கா, கறிக்கோள் வாசனை, ப்ளீஸ். என் ஆசை எது தெரியுமா? சின்ன ஊழியம் செய்யணும் கூட உண்மையா செய்யணும், பரிசுத்தமா செய்யணும், சாட்சியா செய்யணும், கர்த்தருடைய நாமமே சொல்லணும். பெரிய சபை, பெரிய ஊழியம், தூன்னு துப்ப கூடாது. அதெல்லாம் ஒரு சர்ச்சா, அவெல்லாம் ஒரு பாஸ்டரா, அவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? வேண்டாம் 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 வேண்டாம். இயேசுவை சிலுவையில் அடிச்சது போதும், மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அடிச்சு அவரை துக்கப்படுத்துறது வேண்டாம். கவனிங்க, டிஎல் மோடிக்குள்ள ஒரு பாரம். ஆண்டவரே, நான் மீட்டிங் வச்சேனா லட்ச லட்சம் ஜனம் வராங்க, அது எனக்கு பெருசு இல்ல. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது 1 நிமிஷமாவது உன் அன்பு சொல்லணும். எத்தனை பேருக்கு? ஒருத்தருக்காவது விரல் போட்டோமா, அப்பதான் நீங்க ரொம்ப நிக்கணும் ஆசைப்படுவீங்க. விரல் போவோம், அந்த ஒரு விரல் கூட்டு வந்து வெளியே கூட்டு வந்துருக்குள்ள. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ரொம்ப நேரம் வேண்டாம். அப்ப கவனிங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது 1 நிமிஷமாவது சொல்லிடணும். ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங்கு, 5 லட்சம் ஜனம் வந்துக்கிறாங்க. பயங்கரமான அற்புதம், நோய்கள் குணமாகுது, ஊமைகள் பேசுறாங்க, குருட்டுகள் தெருக்குது, சப்பானிகள் ஓடுகிறார்கள், பேய்கள் ஓடுது. 12:30 மணி ஆயிடுச்சு. ஜெபிச்சு எல்லாம் முடிச்சு நடந்து அவங்க வீட்டு தெருவுக்கு போயிருக்கிறாரு டிஎல் மோடி.
12:30 மணி. நான் எல்லாம் தூங்கி இருக்கிறாங்க, இருட்டா இருக்குது, நான் எல்லாம் கொளிச்சு இருக்குது, மழை லைட்டா பேஞ்சு இருக்குது. இவர் வீட்டுக்கு 12:30 மணிக்கு போகும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டுக்கிறாரு. போய் சாப்பிட்டு தூங்கணும் ஜெபம் பண்ணிட்டு அப்படிதான் போயிருக்கிறாரு. திடீர்னு உள்ள ஏசப்பா பேசுறாரு. என்ன பேசுறாரு? யாரு யாரு? பேயா? நம்மகிட்ட இயேசுதான் பேசணும், மாம்சம் பேசக்கூடாது, பேய் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. யார் பேசணும்? உள்ள யார் இருக்கிறாரு? என்னது? உள்ள யார் இருக்கணும்? எஸ், உள்ள இயேசுதான். இயேசுதான் பேசுவாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ உள்ள இருந்து இயேசு பேசுறாரு. மகனே, இன்னைக்கு நீ ஊழி செய்ய இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ என்ன ஜெபம் பண்ணப்பா? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது, கை மேல போட்டோம், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது, இன்னொரு வேலை போகிறோம், ஒரு நிமிஷமாவது, இன்னொரு வேலை சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது, இந்த வேலை ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது சொல்லலையே. கை கை மறுபடியும் கீழே, கை இப்போ கீழே போடுங்க. சோத்துரு இதெல்லாம் இப்போ என்னென்ன பண்ண போகுது பாருங்களேன். நீங்க சொல்லல, கை தானாடி போக போகுது. என்னடி ஆச்சு உனக்கு, என்னடி ஆச்சு உங்ககிட்ட கேட்க போறாங்க. நீங்க ஊழியம் செய்யல, வெறும் தான தூக்கத்தில் அப்படிதான் பண்ண போறீங்க. தூக்கத்தில் கூட நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க. கத்து அப்படிதான் அபிஷேகம் போறாரு, உங்களை அப்படிதான் நடத்த போறாரு. இந்த நாள் இது இயேசுக்கு பைத்தியமா மாற போறீங்க. இது வரைக்கும் நீங்க சீரியலுக்கு, சினிமாக்கு, உலகத்துக்கு, சுயத்துக்கு, பாவத்துக்கு பைத்தியமா இருந்தீங்க. இன்னைக்கு தேவன் உங்க மேல ஊத்துற அபிஷேகம், உங்க மேல வைக்கிற அக்கினி, இயேசுக்கு பைத்தியமா மாற போறீங்க. இயேசுக்கு பைத்தியமா பார்க்க போறீங்க. உங்க பேச்சு, மூச்சு எல்லாமே இயேசு 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 இயேசு. ஆமென் சொல்லுங்க. திடீர்னு இயேசு பேச ஆரம்பிச்சாரு. பேசின உடனே, மகனே இன்னைக்கு ஒருத்தருக்கு தனியா ஜெபிக்க சொல்லுவேன்னு சொன்னியாப்பா. டைம் பார்த்தா எத்தனை மணி? சீக்கிரம் டைம் 12:45 காமிக்குது. சீக்கிரம் எத்தனை மணி? 12:45. அவர் 12:30 மணிக்கு வந்திருந்தாரு. இப்போ இவ்வளவு கதை ஆயிடுச்சு இல்லையா? 12:45 இதை மாசம் தான் சேமு. சீக்கிரம் சொன்னீங்கன்னா ஏசப்பா 1 மணிக்கு விட்டுருவா பொங்கல். எத்தனை மணி? சீக்கிரம் எத்தனை மணி? 12:45. கவனிங்க. பார்த்தாரு, ஐயோ இருட்டு இருக்குது, நாய் தான் கிடைக்குது எல்லாம். ஓ என்னது நாய், ஃபுல்லு நாய். இவர் ஐயோ இந்த நேரத்தில் யாரு கிடைப்பா? பார்த்தா மழை தூரி இருக்குது. ஒரு குடிக்காரன், ஒரு கையில சாராய பாட்டில், ஒரு கையில கொடி, கொடை, அம்ப்ரெல்லா கொடை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாரு? ஆடின்னு போயின்னுக்கிறாரு மொல்லமா. இவர் மைண்ட்ல என்ன ஒன்று இருக்குது, ஆல்ரெடி கொஞ்சம் உள்ள இருக்குது, அது மழை வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது, கையில் ஒரு ஃபுல்லாக இருக்குது, வீட்டை போய் ஃபுல்லாக ஏற்றிட்டு இவர் மைண்ட் அதான் ஓட்டுனுக்குது. இப்போ திடீர்னு யார் பார்த்துட்டாரு? இந்த குடிக்காரனை மூடி பாஸ்ட் பார்த்துட்டாரு. அப்பா, இன்னைக்கு இந்த குடிக்காரனை விட்டா, இந்த நடுராத்திரில நமக்கு நாயை விட்டா வேறு யாரும் கிடைக்காது. இவனு இப்போ யாருக்கு ஏச பார்த்து ஒரு எத்தனை நிமிஷம் அந்த குடிக்காரனை போயிட்டு, பிரதர் ஏசு தெரியுமா, குடிச்சிங்களா, எந்த பாரு, கச்சகத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க, என்ன கோட்டை வச்சுங்க, எத்தனை கோட்டை வச்சுங்க, எத்தனை மணிக்கு உள்ள போனீங்க, பலான்னு கொடுத்துருவான். அதெல்லாம் எத்தனை மணிக்கு, எத்தனை அவரு? எஸ், ஒரு நிமிஷம் தான் பேசணும், ஜாஸ்தி பேசவே கூடாது. கவனிங்க. இவர் பார்த்தாரு, அவன் கொடி வச்சு ஒரு பாட்டு போயின்னு மொல்லமா போய் வீட்டை பாஸ்தி படிக்கணும். ஹலோ பிரதர், இவன் போயிட்டு என்னடா நாய் கொலிக்குது, வித்தியாசமா கொலி, மனுஷன் மாதிரி கொலிக்குது. பார்த்தா நாயில யாரு? பாஸ்டர். ஐயோ இவன் மோடி பாஸ்டர், இவன்ட்ட மாட்டினா குடிக்கூடாதுன்னுமா, சாராயம் குடிக்காதுன்னுமா, பாரு கூடாதுன்னுமா, ஏசுனுமா, நியாய தீர்ப்புமா, இருக்குதெல்லாம் இறங்கினு சொல்லிட்டு இப்ப ஓடுறான் குடிக்கிறேன் ஓடுறது. இவர் பார்த்தாரு, மோடி பாஸ்டர், அப்பா இன்னைக்கு விட்டா இருக்கு ஆத்தமா. ஹலோ பிரதர் ஸ்டாப், பிரதர் ஸ்டாப் அப்படி சொல்லி அவன் ஓடுறான். ஐயோ போதை இறங்கின போதுன்னு அவங்க வீட்டுல போய் ஜோரா அந்த குடிக்காரன் என்ன பண்றான், கதவு சாத்தும் போது இந்த மூடி ஜீசஸ் லவ்ஸ் யூ, அவன் கதவு சாத்தும் போது மூச்சு வாங்குது, ஓடி ஓடி ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறாரு. அவன் பிளான் கதவு சாத்திட்டான். மூடி பாஸ்டர், அப்பா ஒரு நாளைக்கு கை போட்ட மேல, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இது கை, ஒரு நிமிஷம் சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு பார்த்துட்டாரு. 3:30 மணிக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. எஞ்சி பார்த்தா எத்தனை மணி? 3:30 மணி.
யாரா 3:30 மணிக்கு வருவாங்க, இப்பதான் சாப்பிட்டு தூங்கினே. திரும்ப தட்டுறாங்க. தட்டினா கதவு திறந்து பார்த்தா யார் இருக்கிறாரு? ஏய், 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 யாரே நீ? யாரு? பாஸ்ட் தூக்க காட்டல, 3:30 மணிக்கு இல்லையா, ஸ்டாண்ட் இல்லையா, நல்லா தட்டி போய் கேட்கறாங்க கண்ணில். ஏய், ஏய், யாரே நீ? நல்லா பாஸ்டியா நீ? நல்லா தண்ணி கபாப்ல சாப்பிட்டு வீட்டுக்கு போய் பேலன்ஸ் அச்சு போட்டு போனா ஜீசஸ் லவ்ஸ் என்ன ஏன் இயேசு நேசிக்கிறாரு? நான் குடிக்காரன், நான் பாவி, நான் சர்ச்சுக்கு போகாதவன், நான் ஜெபம் பண்ணாதவன், நான் பைபிள் படிக்காதவன், நான் இயேசுவை நம்பாதவன், நான் இயேசுவை தூசிக்கிறவன். அந்த இயேசு என்ன எப்படி லவ் பண்ண முடியும்? அவர் சொன்னாரா? தோல் மேல கை போட்டு, நீங்க பாவின்னு தெரியும், நீ குடிக்காரன்னு தெரியும், நீ சர்ச்சுக்கு போறதுல பைபிள் படிக்கிறதுல நீ தப்பு பண்றன்னு இயேசு தெரியும். ஆனாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க பாவத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உங்க பாவத்துக்காக இயேசு மரிச்சார். இவனால ஏத்துக்கொள்ள முடியல. உடனே இதே சொல்ற நீ இப்ப ஜீசஸ் லவ்ஸ் சொன்னேன், இயேசுவை நேசிக்கிற சொன்னேன், இப்ப பார்த்தா எனக்காக ரத்தம் சிந்தினாரா, எனக்காக மரிச்சாரா, எனக்காக இயேசு ஏன் மரிக்கணும்? நீங்க பண்றது பாவம், குடிக்கிறது பாவம். பாவம் செய்து ஒருத்தனும் மோட்சத்துக்கு வர முடியாது. நீங்க உங்களுக்கு தெரியாது, செத்துட்டீங்கன்னா எரிகிற நக்கும், எரிகிற நரகத்தை போய் வேதனைப்படுவீங்க. அதுக்காக தான் நீங்க அங்க போகக்கூடாது சொந்தம். இயேசு உங்களுக்காக அந்த பாவத்தை சிலுவையில செமந்துட்டாரு. அது கேட்கும் போது அது குடிக்கார கண்ணில் தண்ணீர். நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறது இல்ல, நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க என்ன சேர்க்கறது இல்ல, நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஊர் ஜனம் என்ன நேசிக்கிறதே இல்ல. ஆனா நான் குடிக்காரன்னு தெரிஞ்சும், நான் பாவியை தெரிஞ்சும் நான் ஜெபிக்கிறதுல இயேசுவை, நான் ஜெபிக்கிறதுல பைபிள் படிக்கிறதுல தூசிக்கிறது தெரிஞ்சும் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரா, இயேசு எனக்காக மரிச்சாரா? உடனே அது சொன்ன பாஸ்டர், நாள்ல இருந்து நான் திரும்ப பார்க்கறி தான் போவேன். ஏய், ஏய், நீ சொல்ற திரும்ப பார்க்க போறியா? ஆமா பாஸ்டர், குடிக்கிறதுக்கு இல்ல, என்ன போல நிறைய குடிக்கிற பாவி அங்க வரான் டெய்லி. அங்க போய் வாசல் இழுக்கின்னு அங்க வர எல்லா குடிக்கருக்கும் இயேசு நேசிக்கிறார், எல்லா குடிக்கிற ஜீசஸ் லவ் பண்றாரு. பிரியமானவர்களே, ஒரே நிமிஷம், எத்தனை நிமிஷம், விரலு ஒரே நிமிஷம் இயேசுவை நேசிக்க சொன்ன ஒரு வார்த்தை ஒரு குடிக்கார ரட்சித்து அந்த குடிக்கார பார்த்து போய் அநேக குடிக்கார இயேசு உன்னை நேசிக்க ஜீசஸ் சொல்லி அவன் ஒரு பாஸ்டா மாறிட்டானா. அவன் சபையில் அநேக குடிக்கார வந்து விட்டாங்களாம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு இயேசு தேவை, நிறைய ஜனங்களுக்கு இயேசு தேவை. நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம தான் ரொம்ப கஷ்டத்துக்கு. நோ, நம்ம கஷ்டப்பட்டாலும் காலத்துல வாதிக்கப்பட்டாலும் நம்மளை விடுவிக்க பலப்படுத்த ஒரு தேவன் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு விசுவாசம் உண்டு. என்ன வந்தாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டாரு. சவுண்ட் வரல? என்ன வந்தாலும் என் இயேசுன்னு கைவிடவே மாட்டார். ஆனா எத்தனோ ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இயேசுன்னா யாரும் தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு தேவை. ஆமென். அப்ப கவனிங்க, இதுல உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க சொந்தக்காரு யாரு ரட்சிக்கப்படல, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணும்? ராஜம்மா எனக்கு படிக்க தெரியாதியா, சொல்லக்கூடாதியா, 5 ரூபாய்க்கு 5 சாக்லேட் வாங்குறேன். ராஜம்மா 5 ரூபாய்க்கு 5 சாக்லேட் வாங்கி யாருன்னா படிக்கிற பசங்கள்ட்ட சர்ச்சில், உங்க வீட்டு பேரெல்லாம் தெரியுதுன்னு, படிக்க தெரியாது, பேர் தெரியுமா தெரியாதா? உங்க பையன் பேரு, உங்க சொந்தக்கார பேரு தெரியுமா தெரியாதா? சொல்லிட்டு இந்தாப்பா ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கோ, நான் சொல்ற பேர்லாம் இங்கே எழுதிடுவாங்க. டெய்லி இதை மாதிரி கை வச்சு எங்க சொந்தக்காரெல்லாம் ரட்சிக்கப்பட்டேசப்பா, இந்த வயசான காலத்துல என்ன தெரிஞ்சு கொண்டீங்களே, என்ன உன் பிள்ளையா மாத்துனீங்களே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் உண்மை யார் அதிப்பேன்னு என்ன ரட்சித்தீங்களே ஏசப்பா. அதே போல என் ஜாதி, என் ஜனம், என் குடும்பம், என் வயிற்றுல, என் ரத்தத்துல போறது எல்லாரும் உன் பிள்ளைய மாத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. சாவுக்கு போறீங்களே, கல்யாணத்துக்கு போறீங்களே, நெல்லுதுக்கட்டுக்கு போறீங்களே, போகும்போது என்ன பண்ணோம்னா இப்போ கவனிக்கணும். நீங்க ஒரே நிமிஷத்துல போய் சொல்றதால அவங்க இயேசுவை முழுமையா அறிஞ்சிக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா அவங்க திரும்ப கேட்பாங்க, எப்படி இயேசு 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 யாரு? அப்ப நீங்க சொல்லும் அவ்வளவு டைம் இருக்குமா? இயேசு பத்தி சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் போதுமா? இயேசு பத்தி சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் போதுமா?
சீக்கிரம் சொன்னீங்கன்னா பொங்கலோ பொங்கல், எல்லாம் இப்போ வாட்ச் போய்கின்னு போக போகுது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை விட்டா பேசிக்கொண்டே இருப்பேன். ஆமே. சீக்கிரம் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு இயேசு போதுமான்னு கேட்டேன். போதாது, சூழ்நிலை அப்படி இருக்குது. அதுக்குன்னு மணிக்கணக்காக பேச முடியாது. அப்ப நம்ம பேசக்கூடாது, ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்ம பேசணும். மிச்சதெல்லாம் இயேசு பேசணும். மிச்சதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் தான் பேசணும். மிச்சம் யார் பேசணும்? இயேசு. இப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. இப்ப அவங்கள்ட்ட பேசணும்னா இப்ப அவங்க நம்மளுக்கு கேட்பாங்க, இயேசு யாரு, எப்படிப்பட்டவர்? இப்ப நமக்கு முழுமையா தெரியாது. இப்ப எனக்கு சொல்ல போனா எனக்கு கூட ஃபுல்லா பைபிள் தெரியாது. எங்க அப்பா ஒன்று பாஸ்டர் ரெவரண்ட் புஷ்அப் இல்லை. எங்க அப்பா ஒரு குடிக்காரர், எங்க அம்மா ஒரு பூஜாரி, நான் ஒரு பூஜாரி புள்ள. என் பேர் இன்னைக்கு பாலகிருஷ்ணா. எனக்கும் முழுமையா இந்த பைபிள் பத்தி தெரியாது. நான் பைபிள் கிளாஸ் படிக்கல. ஆனா ஒன்னே தெரியும், இயேசு நல்லவர். ஆமென். ஒன்னே தெரியும், இயேசு ரட்சகர். ஒன்னே தெரியும், இயேசு மாறாதவர். இது நல்லா தெரியும். எனக்கு முழுமையா தெரியாது. அப்போ முழுமையா நம்ம பேச முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். அவங்க உங்களை ஏசப்பாவே ரிசல்ட் கொடுப்பார். ஏசப்பாவே ரிசல்ட் கொடுப்பார். அவங்க திரும்ப உங்க கேட்பாங்க, ஏசு யாரு, நீங்க எது சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க எப்படி நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளவு கடன் இருந்துச்சு, நீங்க இப்படி குடிச்சிட்டு இருந்தீங்களே, நீங்க இந்த பாவத்தை இருந்தீங்களே, நீங்க இப்படி பூஜை இருந்தீங்களே, எப்படி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன பண்ணனா, இது படி, என்ன பண்ணு, இது என்ன பண்ணு, இது என்னது வார்த்தை. என்ன வார்த்தை? தேவ வார்த்தை. யார் தேவன்? இயேசுதான் தேவன். தட்ஸ் ஆல். வேற எதுவும் அதான் எனக்கு தெரியாது, அது புஷ்அப் தான் தெரியும். என்ன வார்த்தை இது? யார் தேவன்? இயேசுதான் தேவன். எப்படி பச்சு பாரு. அப்போ கவனிங்க, இது நீங்க என்ன பண்ணுனா, இப்ப யார் பேர் இதுல எழுதுறீங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டு உங்கள்கிட்ட போன்னு சொல்லும் போது இந்த புக்ஸ் எடுத்து போயிட்டு அவங்கள்ட்ட ஆண்டு பத்தி சொல்லிட்டு, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பிரதர் இது என்ன பண்ணுங்க, படிங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லணும். எப்படி? வேலை வெட்டி போவாதீங்க, குடும்பத்தெல்லாம் பார்க்காதீங்க, கிச்சனுக்குள்ள போய் பூராங்க, இதை படிச்சுக்கொண்டே இருங்க, தூக்கி போட்டுருவாங்க. சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணுங்க, அப்பதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அப்பதான் சாப்பாடு ஆக்கினே படிங்க சிஸ்டர். பட்சம் டென்ஷன் ஜாஸ்தி, உப்பு போட்டாங்களா இது 2 வாட்டி போட்டுருவாங்க இல்லையா? அப்ப அவங்க சொல்லணும், பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட், நீ எப்போ ஃப்ரீயா இருக்குதோ, உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப இதெல்லாம் பண்ணு, இதான் பண்ணு, ஃப்ரீயா படி. அப்ப கவனிங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த புக் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ், கன்னடா, தெலுங்கு, இங்கிலீஷ் 4 பாஷையில் இருக்குது. இது பைபிள் இல்லையா? இந்த பைபிள் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, மொத்தம் எத்தனை புஸ்தகம்? 66 புஸ்தகம். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. நம்மளே முடிச்சுக்கிறோமா? இல்ல. 20 வருஷத்துல நம்மளே முடிக்காதவங்க ஒரு புது இதை போய் படிப்பானா? புக்கை பார்த்தா பயந்துருவான், புக்கை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவான். இப்ப நியூ டெஸ்டிமெண்ட், இப்ப நியூ டெஸ்டிமெண்ட் நினைச்சுக்கோங்க. நியூ டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட் புதிய ஏற்பாடு. சரி, இது எக்ஸாம்பிள். இது நியூ டெஸ்டிமெண்ட் இப்படி இருக்குது. இவ்வளவு பேர் புக் கொடுத்தா படிப்பாங்களா? சொல்லுங்கம்மா. ஒரு இயேசுவே தெரியாதவன்கிட்ட, சர்ச்சுக்கே வராதவனுக்கு அவன்கிட்ட போயிட்டு இதை படினா இதுவும் பார்த்தாவே டென்ஷன் ஆயிடுவான், இது கையில பிடிச்சாவே இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த புதிய ஏற்பாடுல இருந்து மத்திய சுவிசேஷம், புதிய ஏற்பாடுல ஃபர்ஸ்ட் புக் என்னது? இப்ப இது மாசம் இருக்குது. இது ரொம்ப குட்டியாயிடுச்சு படாடே, சும்மா ஷோக்கு எத்தனை வருது இதெல்லாம், அந்த கேதால் தெரியாது. கவனிங்க, இப்ப புதிய ஏற்பாடுல நியூ டெஸ்டிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் புக் என்னது? மேத்யூ. அப்ப இந்த மேத்யூ என்ன பண்ணிக்கிறோம்னா, அந்த மேத்யூ மாத்திரம் செப்பரேட்டா புக் எடுத்து கவனிக்கிறீங்களா? இதுவும் பைபிள் தான். இது என்னது சொல்லுமா? காசு ஜோப்ல வச்சாலும் காசு தான், பர்ஸ்ல வச்சாலும் காசு தான், பீரோல வச்சாலும் காசு காசு தான். அப்ப இது என்னதான்? பைபிள். பைபிள் மேத்யூ மாத்திரம் செப்பரேட்டா பிரிண்ட் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் மேத்யூ சூஸ் பண்ணிக்கிறோம்னா, மேத்யூ புக்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா பிறந்தது, அவர் ஞானஸ்நானம் எடுத்திருந்து, அவர் வளர்ந்து,
அவர் ஊழிய செய்தது, அவர் அற்புதம் செய்தது, சிலுவில பாடுபட்டது, ஏசப்ப வரும்போது என்னென்ன நடக்கும், அவர் செத்து மறுபடியும் உயிரிழந்தது எல்லாமே இதுல இருக்குது. இது ஒரு புக்கில் பொருந்தது, வளர்ந்து, ஞானம் செலுத்தது, ஊழிய செய்தது, அற்புதம் செய்தது, செத்துந்து, உயிரோடு எழுந்தது, திரும்ப கடைசி நேரத்தில் என்ன நடக்க போகுது எல்லாமே எனக்கு இல்லை இருக்குது. இது படிச்சாங்க, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது எல்லாமே படிச்சாங்கன்னா கர்த்தர் பேசுவார். உங்க ஜபம், உங்க பிரயாசத்தை தேவன் வீண் போக்க என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். கவனிங்க, இது தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன், வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வாங்கிறதுக்கு நான் தமிழ் 500, இங்கிலீஷ் 500, கன்னடா 500, தெலுங்கு 500, 2000 கேட்டிருந்தேன். நான் அவ்வளோ ஆவணம் எதிர்பார்க்கல. நேற்று அவங்க ஃபோன் பண்ணிட்டு திடீர்னு 25,000 ரூபாய் கேட்டாங்க. இந்த 2000 வேற மேத்யூக்கு மாத்திரம் இந்த 4 பாஷைக்கு 25,000 கேட்டாங்க. என்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. சரி, இன்னைக்கு மீட்டிங்கு, இன்னைக்கு காஸ்பல் மீட்டிங்கு, எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தன் சாட்சி சொன்ன இல்லையா, ஞானசனத்துக்காக 20,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் 5,000 ரூபாய் எடுத்து நேற்று ஒரு 500 புக்கு, கன்னடா 150, தமிழ் 150, இங்கிலீஷ் 100, தெலுங்கு 100, இதுக்கு மாத்திரம் 5,000 ரூபாய் ஆச்சு. அவங்க நான் இதை சொன்னேன், இதுப்பா நான் இப்போ இது விற்கிறதுல, இதை விற்கிறதுக்கு என்ன போல ஆத்தமா ரட்சிப்பு சொன்னோம். அவன் 500 ரூபாய் கம்மி பண்ணி 5,000 ரூபாய்க்கு 500 பைபிள் கொடுத்துக்கிறாங்க. இப்போ கவனிக்கணும், இது சும்மா கெடுக்குது சொல்லிட்டு வார போறதில்ல. இது உங்களுக்கும் இல்லை, உங்க குடும்பத்துக்கும் இல்லை. யாரும் வீட்டில் ரட்சிக்கப்படல, அவங்க என்ன பண்ணோம், கொடுக்கறதுக்காக. இது சின்ன பர இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது, சின்ன புக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் வராது, ஆனால் நான் படிச்சவே எனக்கு புரியுது. அப்படி இருக்குது. తెలుగులో ఉంది, తెలుగు ఒకవేళ చెల్లి మీ తెలుగు కదా, మీ పేరేమి సిరిసా, తెలుగులో కూడా ఉంది. మీకు ఫ్రెండ్, మీ చుట్టాలు, మీ సొంతలు బంధువులు ఉంటారు కదా, వాళ్ళకన్నీ ఇప్పుడు వాళ్ళ దగ్గర పోయి తెలుగు చదువుల దగ్గర పోయి కన్నడ ఇస్తే వాళ్ళు ఏం చేయరు, చదువురు. అన్న, అక్క, అత్త, మామ, చిన్నమ్మ, పెద్దమ్మ, దేవుడి వాక్యం ఇది. ఫ్రీ ఉన్నప్పుడు చదవండి. ఎట్లా చదివే చదవాలన్నో, ఎప్పుడు మీకు ఫ్రీ ఉంటుందో చదవండి. కన్నడ இருக்குது, சொல்லுங்க మలక ಕನ್ನಡ, ಕನ್ನಡ ಇದೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರೋದು. ಕನ್ನಡ ಅವ್ರಿಗೆ ಕನ್ನಡ ಮಾತ್ರ ಓದಕ್ಕೆ, ಇವಾಗ ನಾನು ತಮಿಳು, ಅದು ನಾನು ಓದೋದು ಕನ್ನಡ. ನನ್ನ ಹತ್ರ ತಮಿಳ್ ಪೇಪರ್ ಕೊಟ್ಟರೆ ನನಗೇನು ಯೂಸ್ ಇಲ್ಲ. ಅಂಥವ್ರಿಗೆ ನೀವು ಕನ್ನಡನೇ ಕೊಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಹುಡುಗರು ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಇಂಗ್ಲೀಷ್ ಮೀಡಿಯಂ ಓದಿರ್ತಾರೆ, ಕನ್ನಡನೂ ಬರಲ್ಲ, ತೆಲುಗು ಬರಲ್ಲ, ತಮಿಳು ಬರಲ್ಲ. ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಓದೋ ಏನು ಮಾಡಲ್ಲ, ಓದಲ್ಲ. ಅವನಿಗೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಕೊಡಿ, ಅವನಿಗೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಕೊಡಿ. ಬಟ್ ಇದೆಲ್ಲ ಕೊಡೋಕೆ ಮುಂಚೆ ಫಸ್ಟು யார் கொடுப்பேக்கோ அவர் ಹೆಸರು ಇಲ್ಲಿ ಬರಿ, இங்கே அவங்க பேர் எழுதணும். அவங்களுக்காக நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை சொல்லும் போது இந்த புக்கை உங்களை கவலைப்படாதீங்க, நான் ஜெபிக்கிறேன், இயேசு உங்களுக்கு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். இதை ஃப்ரீயாக்கும் போது படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்து கொண்டே இருக்கணும். இது ஃப்ரீ. யாருக்கு? உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கப்படும். நீங்க மற்றவங்களுக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்கணும். பட் நம்ம ஊழியத்துக்கு இது காசு கொடுத்து வாங்கணும். இது ஃப்ரீயா கிடைக்கல. இதுக்காக 1 மாசமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இது லாங்குவேஜ்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏசப்பா கிருபையில் நேத்து கேடிக்கு அப்பா உதவி செய்தார். ஆமென். இன்னும் நம்மளுக்கு 1,000 வாங்கணும். டார்கெட் 2,000. இந்த வருஷத்துல 2,000 பேருக்கு என்ன பண்ணும், சுவிசேஷத்தை அறிவிச்சு ஞானசனம் நடத்தணும். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, நான் பேச முடியல. 2 பாயிண்ட் இருக்குது. எப்படி அவங்கள சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இது கொடுத்துட்டு எப்படி அவங்கள சபைக்குள்ள கொண்டு வரணும், ஞானசனம் கொடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களை எப்படி பயன்படுத்துவாரு கத்தச்சித்தமான அர்த்த முகாம்ல நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ 2 காரியம் மாத்த பண்ணிக்கிறேன். சரி, எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல ஒப்பு கொடுக்குறேன், சீக்கிரமா சுவிசேஷம் சொல்ல ஒப்பு கொடுக்குறேன். எங்க வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துல, எங்க வீட்டு பக்கத்துல, வெளியெல்லாம் போகக்கூடாது. மெட்ராஸ்க்கெல்லாம் போவாதீங்க. சொல்லிட்டாரு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் ஊருக்கு போயிட்டேன். உங்க வீட்டில், உங்க தெருவில், உங்க வேலை மேல, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜில், அங்க வாய்ப்பு கேச்சுன்னா அவங்க முதலாவது உங்க வீட்டில் யாரும் வச்சு அவங்க பேர் எழுதுங்க. உங்க சொந்தக்கார பந்தக்கார எழுதுங்க, விசுவாசமா எழுதுங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க எதிர்க்க பண்ணாதீங்க ஜெபம், அவங்க இல்லாத போது பண்ணுங்க. இப்போ ஒரு குடிக்காரன் உங்க வீட்டில் இருக்கிறான், ஆண்டவரே குடிக்கிற ஆண்டவரே, அடிக்கிற ஆண்டவரே, திட்டுற ஆண்டவரே,
நிச்சயம் நான் கோவம் வரான் அவனுக்கு. நிச்சயமா சொல்றேன். அவன் குடிக்கிறான் வேற, அதை முன்னாடி சொல்லி காமிக்கிறேன். அவன் குஷ்டு தான் வீட்டில் இருக்கிறான், குடிக்கிறான் வரேன். இப்ப நான் இல்லைன்னு சொன்னேன். இப்ப நான் கொஞ்சம் கிட்னி யூஸ் பண்ணுங்க. அப்போ அவங்க இல்லாத போது என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரு. கேட்கறது மாத்திரம் இல்ல, கிரியை செய்வார். அதே குடிக்கிற வந்து கேட்பான், எனக்காக ஜெபம் பண்ணுப்பா, எனக்காக மனசு சரியில்லை, நிம்மதி இல்லை, எனக்காக என்ன பண்ணு நீ சொல்லணும். நீ சொன்னாலும் சொல்லா காட்டி நான் எப்பத்துல உனக்கு ஜெபம் பண்ணுக்கிறேன்ப்பா. இந்தப்பா இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா, இந்த படி, இது வா படி, வா சர்ச்சுக்கு வா, பண்ணுங்க. ஆத்மாதை பண்ணுங்க. கத்தவங்க என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். டைம் இல்லாதனால நான் இன்னும் 2 செக்ஷன் போக முடியல. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா இப்பதான் ஜனவரியில் இருக்கிறோம், இன்னும் முடிஞ்சல. இது இப்பதான் என்ன டேட்டு, 26. இன்னும் 11 மாசம் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது. ஓடி போயிட்டு வீரத்தோட நடந்து போய் ரீச் பண்ணலாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த அந்த புக் ஆத்மா எழுதிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா வாய்ப்பு கொடுக்கும்போது போய் சொல்லு, சொல்லும்போது போய் சொல்லு, இந்த புக்கு கொடுங்க. அவங்களுக்காக விசுவாசமா இயேசுவின் நாமத்தை ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆமா சொன்னீங்களா? சரி கவனிங்க. இப்போ சுமி இல்லையம்மா, ஜல்தி லேல சுமி, ஏன் சுமி குட்டிமா பாப்பா, அம்மா ஏஞ்சல் ஊருக்கு போய்க்குது. சுமி, குட்டிமா, பூரி, ஏஞ்சல், நீங்க 4 பேர் இது பொறுப்பெடுக்கிறீங்க. இவங்க சாப்பிட்டு மேலே கை கொள்ளிட்டு கீழே வருவாங்க இல்லையா, ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஆஃபீஸ் ஓப்பன் ஒரு லட்ஜர் இருக்குது, லட்ஜர் இருக்குது இல்லையா, யார் இது எடுத்துன்னு போறாங்களோ அவங்க பேர் எழுதணும். நீங்கள் லட்ஜரில் எழுதணும். இது அப்ளிகேஷன் எடுத்துன்னு போறாங்க இல்லையா, அவங்க பேர் எழுதணும். அப்புறமா 4 லாங்குவேஜ் இருக்குது, தமிழ், கன்னடா. அதுக்கு அள்ளின்னு போறது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க 2 எடுத்துட்டு 1 எடுத்துட்டு போங்க, இல்ல 2 எடுத்துட்டு போங்க. அவங்கள நேசம் நடத்துங்க. எடுத்து போயிட்டு வீட்டில் போய் போடுறது இல்லை. வெரி காஸ்ட்லி. எனக்கு காசு முக்கியம், 25,000 ரூபாய் முக்கியம் இல்லை. ஒரு ஆத்மா, ஒரு ஆத்மா ரொம்ப தேவை இருக்கிறது. அந்த தேவை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. ஆத்மா ரட்சிக்க பண்ணோம். ஆமே. அப்ப நல்லா கவனிங்க. சுமி, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்க அது நீங்க எழுதணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த லாஸ்ட் காலம்ல சோல் வின்னிங், இந்த இப்ப ஜெபிச்சிங்க இல்லையா, எங்க பேர் இருக்குது இல்லையா, ஜெபிச்சிங்க இல்லையா, சுவிசேஷம் அறிவிச்சிங்க இல்லையா, கத்தர் வார்த்தை கொடுத்தீங்க இல்லையா, இவங்க கண்டி உங்க ஜெபத்து மூலியமா சுவிசேஷத்து மூலியமா நீங்க உண்மையா செய்து ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்டு யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ ஞான சேர்த்தவங்க இங்க என்ட்ரி பண்ணுவாங்க. உங்க அக்கௌண்ட்ல இது இருக்கும். 5 பேருக்கு இந்த 12 மாசத்துல 5 பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி ஞானசேரம் கொடுக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். கோல்டு கொடுக்க மாட்டோம். 50,000 ஒரு ஆத்மா வேலை, அவ்வளவுதாவா. கோடி கொடுத்தா கூட ஒரு ஆத்மாக்கு 5 பேருக்கு ஞானசேரம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட். 4 பேர் கொடுத்தீங்கன்னா செகண்ட், 3 பேர் கொடுத்தீங்கன்னா தேர்ட், 2 பேர் கொடுத்தீங்கன்னா ஃபோர்த், ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா ஃபிஃப்த். யாருக்கு கொடுத்தீங்கன்னா யூ ஆர் ஃபைல். ஃபைல் ஆயிட்டீங்க. உங்களுக்குள்ள யாரும் இல்லை, யாரும் இல்லை. கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டுண்டு. நான் சொன்னேன் ஏற்றுக்கல, நான் என்ன பண்றது? ஜெபிக்கல. ஜெபிங்க, ஜெபிங்க, கத்த செய்வார். அப்போ அடுத்த ஜனவரிக்கு சுமி, சுமன் மாதிரி நான் இல்லை. சுமன் ஏமாத்திரப்பா, என்ன பார்த்தாரு. நான் சுமன் அண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுப்பா, ரொம்ப ஜவாப்தாரியா, ரொம்ப ஜவாப்தாரியா, ரெஸ்பான்சிபிள். அந்த லட்ஜர் அடுத்த ஜனமிட்ட வரணும். யார் கொடுக்குறீங்க, என்ன லாங்குவேஜில், எவ்வளோ எடுத்து போயிருக்கிறீங்க, எனக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்க வந்து நான் ரிசல்ட் பார்ப்பேன். இது கவனிங்க. இது ஏன் சொல்றேன்னா, சுமி இது கண்டி ஆபீஸ் வரலன்னா உன்னதான் பிடிச்சிப்பேன். ப்ளீஸ் உண்மையா செய்யணும், பாரமா செய்யணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இது நான் பைத்தியம் எடுத்து போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரினாலும் ஆண்டு அவங்கள வச்சு ஆண்டு ஒண்ணுமே. இப்போ நிறைய பேர் நம்ம சபையில் நிறைய பேர் டிவி பார்த்துவாங்க. அப்ப பித, நோய் பித, கடன் பித, பேய் பித வரும். ஏசுகிட்ட உட்கார நேரத்தில் பேய்கிட்ட உட்காந்து பேய் தான் வரும் வீட்டில். கத்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க, அவனை ஆசிரிப்பாரு. தட்சால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு. சரி, ஓகே. இப்போ கடைசி இப்போ கவனிங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல
இப்போ எத்தனை பேர் நான் ஊழியத்துக்கு நான் செய்ய போறேன்னு சொல்றீங்க? நான் ஜெபிக்கிறேன் சுவிசா வீட்டுக்குள்ளே எது பேர் அவங்க மாத்திரம் ஏஞ்சி நில்லுங்க. லைனா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பூசி இப்போ ஜெபம் பண்ணப்படும். ஒரு பாடல் பாடும்போது என்ன பூசி உங்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஏன் இது சொல்றேன்னா, இந்த பலத்தோட போங்க, இந்த அபிஷேகத்தோட போங்க, இந்த வல்லமையோட போங்க, ஜெபம் பண்ணுங்க, சுவிசா அறிவிங்க, ஆத்மா உங்க பக்கத்தில் இருப்பார் ஆண்டவர். ஆமே சொல்றீங்களா? சீக்கிரம் யாரா ராஜு சீக்கிரம் கேஷவ அபிஷேகியும் தேவா ஆவியின் வல்லமையா, அபிஷேகியும் தேவா ஆவியின் வல்லமையா, ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகியும் தேவா, ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகியும் தேவா, அபிஷேகியும் தேவா, ஆவி வல்லமையா, அபிஷேகியும் தேவா, ஆவி வல்லமையா,
கிருபைக்கா ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமான நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து கைகளை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை அபிஷேகம் பண்ணிக்கிறதுக்காக, ஊழியத்துக்காக இந்த நாள் இந்த தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வேலி, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமை உங்க மேல உதிச்சிருக்கிறது. எந்த சொத்துரும், எந்த பொல்லாப்பும், எந்த அந்த வல்லமே உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒன்னவங்களை சேகப்பட்டாது. அவர் எரிக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை, ஆத்ம ஆழ்ந்த அபிஷேகம் உங்களை ஊத்துகிறதா ஸ்தோத்திரம். அதுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, விசேஷமாக அந்த 500 அந்த சுவிசேஷ புஸ்தகம் மேல உங்க ரத்த தெளிக்கிறேன்ப்பா. என் மக்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ, யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் அறிவிக்கிறாங்களோ, அவங்களாம் ரட்சிக்கப்படணும், அவங்களாம் ஞானம் எடுக்கணும், அவங்க எல்லாம் உங்க பிள்ளையா மாறணும் ஏசப்பா. அப்படி செய்ததுக்கா ஸ்தோத்திரம். இதோ இந்த முகாம் ஆசிரியத்துக்கா ஸ்தோத்திரம். கலந்து கூட எல்லாருமே தேவ அபிஷேகம் ஊதிக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அந்த பாரம், அந்த தாகம்,